அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் தம்பி. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. சோசியல் மீடியால தொடர்ந்து ராசுபடையாச்சி அந்த பாடலை குறித்து நிறைய விமர்சனங்களையும் பிரச்சனையும் குறித்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பாடலை தொடர்ந்து போலீஸோட அராஜகமும் தொடர்ந்து அந்த வீடியோல வருது. இது இங்க என்னதான் நடக்குது? என்ன ஒரு விஷயமாக போகுது சோசியல் மீடியால? முதல்ல வந்துப்பா, இப்ப நம்மளுடைய திருவிழாக்கள் ஒவ்வொரு பகுதியிலுமே நடத்துறது வழக்கம். எல்லா ஊர்லயுமே நடக்கும். கண்டிப்பாண்ணா. இது சாதி பார்த்து இந்த திருவிழா நடக்குதா, இடம் பார்த்து நடக்குதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அனைவராலுமே நடத்தப்படுகிறது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களாலுமே நடத்தப்படுகிறது. ஆனா வன்னியர் சமுதாயம் நடத்தப்படக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. தொடர்ச்சியா நமக்கு 3 நாளா போன் வந்துகிட்டே இருந்தது. அந்த போன்ல அதிகமா சொன்னது வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், நேற்று இரவு தென்காசி மாவட்டம்னு சொல்லிட்டு 3-4 மாவட்டத்துல இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. எல்லா இடத்துலயுமே என்னன்னு கேட்டா, தென்காசி மாவட்டத்துல நேற்று 11 மணிக்கு போன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, காவல்துறை கிட்ட முறையாக அனுமதி வாங்கி பாமகவினுடைய பதாகைகளை வைத்திருந்தோம். 63 பதாகைகள் வைத்திருந்தோம். கோவில் திருவிழாவை முன்னிட்டு வரவேற்கும் விதமாக. ஆனா காவல்துறை எந்த ஒரு அறிவிப்புமே இன்றி அந்த பதாகைகளை அகற்றிட்டாங்க. 1. 2வது, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, அங்க சினிமா பாடலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. போட்டுட்டு இருக்கவங்கள ராசுபடையாச்சி பாடல் கூட போடல, வீரப்படவர்களுடைய பாட்டு போட்டுருக்கிறாங்க. வீரப்படவர்களுடைய பாட்டு போட்டு அதற்கு நடனம் ஆடி இருக்கிறாங்க இளைஞர்கள். காவல்துறையுடைய அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கலாம், விழா குழுவினர்கிட்ட பேசியிருக்கலாம். பேசி இந்த பாட்டை நிறுத்துங்கள்ல சொல்லணும். ஏய், பாட்டை நிறுத்துறா, எவன்டா அவங்கள அந்த பாட்டு போட சொன்னது? ஏன்டா உங்க சாதி பாட்டை போடுறீங்க? பாட்டை நிறுத்துறீங்களா இல்ல பாட்டு போட்டோமெல்லாம் வழக்கு போட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையுடைய அதிகாரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கேட்கிறார். நாம என்ன கேட்கிறோம், வீரப்பன் அவர்களை ஏன் சாதிய வட்டத்திற்குள்ள கொண்டு வரீங்க? வீரப்பனுடைய பாடல் போடப்படும் போது எந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அவர் இந்த சாதியை சார்ந்தவர் இடம்பெறுது? எதுலுமே கிடையாதுங்க தம்பி. கண்டிப்பா. அந்த பாடல் வரியே முழுக்க முழுக்க வீரப்பனை சார்ந்து அந்த வரியை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கூட சாதியை குறித்து வராது. ஆனா அதுக்கும் ஒரு பிரச்சனையா? ஆமாப்பா, அவங்களுக்கு என்னன்னு தெரியல காவல்துறைக்கு. இன்னும் சொல்ல போனா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது போல இருக்குது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது போல இருக்குதுன்னா பரவாயில்ல. அவங்க ஊரு, அவங்க சொந்த இடத்துல அவன் திருவிழா நடத்துறான். அவன் திருவிழாவில் அவனுக்கு பிடிச்ச பாட்டை போடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்றதுதான் பெரும் கேள்வியா இருக்கு. சரி, நீங்க பாட்டை போடக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுக்கான பிஹேவியர் சென்ஸ்னு ஒண்ணு இருக்குது இல்ல, எப்படி நீங்க அவங்கள்ட்ட நடந்துக்கணும்ன்ற அடிப்படை விதம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதை விட்டு ரவுடி மாதிரி பாட்டை போடக்கூடாது ஏன்டா போட்டோம்னா என்ன? அது காவல்துறை என்ன சாதி வெறி கொண்டு அலையுதா? சேலம் மாவட்டத்துல இதுதான் தம்பி நடந்திருக்குது. ஒரு நிமிஷம் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் தம்பி. அம்பேத்கரினுடைய பிறந்தநாள்ல அம்பேத்கர் குறித்த புகழ்ச்சியான பாட்டு பாடுதான்னு கேட்டா, பவுடர் பாடுதான்னு கேட்டா கிடையாது. ஒரு கட்சியினுடைய பாடல் போடப்படுது. அங்க ஒரு கட்சி அடங்கமறு, அத்துமீறு, அந்த பண்ணு இத பண்ணுன்னு போடுறாங்க. அவர்கள் மீது இப்ப யார் வழக்கு போட்டிருக்கிறா சொல்லுங்க பாப்போம். இது சட்டம் ஒரு சார்ந்த பக்கமா தானே எப்பவுமே இருக்குது. எப்போ நிலையாக இருக்குது நீங்க சொல்லுங்க. எங்கேயுமே இல்லையா? கவர்மெண்ட் ஜிஓ இருக்குப்பா. நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாடல் போட்டுக் கொள்வதில் தவறு கிடையாது. எல்என்கோ இஷ்யூ ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ஏதாவது இஷ்யூவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமாறு இருக்கும் பட்சத்துல நீங்கள் பாடல் போடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்க போகணும்னா காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போலன்னு சொல்றாங்க. காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டுமே போடக்குள்ள இந்த மாதிரி நடக்குது. அப்ப காவல்துறை ஒருதலை பட்சமா செயல்படுதான்னு சொல்லிட்டு தானே கேட்கிறாங்க. இப்ப வன்னியர் சமுதாயம் இலக்காரமா? நம்முடைய பாட்டை ராசுபடையாச்சி பாட்டுல தம்பி எந்த இடத்துல தப்பி ஒரு இடத்துலயாவது ஒரு சமுதாயத்தை தாழ்வுபடுத்துற மாதிரி ஏதாவது வந்திருக்குதா குரு? எனக்கு தெரிஞ்சு இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு 3த்தையும் சேர்ந்து தலித் சமுதாயம் தூக்கி இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தூக்கி பாடுறதுதான் இந்த ராசுபடை கட்சி பாடலே. எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி புதுசா வச்சு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்கன்னு ஒன்னும் புரியல. இந்த வீரப்பன் பாடலையும் ஒரு விஷயமும் இருக்காது. அவரோட வரலாறு, அவர் எப்படி வாழ்ந்தாரு காட்டுக்குள்ள, இதுதான் அந்த பாடலும். இதுல ஒரே விஷயம் தான் தம்பி,
ஆமா. இங்க எந்த பாட்டு வேணாலும் பாடப்படலாம். நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அதை பண்றோம், இதை பண்றோம்னு போடலாம். எல்லா பாடல்களும் பாடல் போடப்படுது. ஆனா வன்னியர் சமுதாயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ராசுபடையாச்சி பாடல், பொதுத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய பாடல், வன்னியர்களால் பேசப்படக்கூடிய தங்களுக்கான ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய பாடல் போட்டா நீ சாதி வெறிய. வீரப்பன் அவருடைய வேலாய் வேலாய் பாட்டை தான் எல்லாம் போடுறாங்க. அதுல கூட ஒரு இடத்துல கூட நீ படையாச்சிடா, நீ வன்னியன்டான்னு வீரப்பன் அவர்களை சொன்னது கிடையாது. எந்த ஒரு அடையாளமும் அதுல கிடையாது. ஒரு தமிழ் மரபு வழி வந்திருக்கக்கூடிய பாடலா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை கூட போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு இந்த இனத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறது காவல்துறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றது ஒண்ணுதான், நம்ம விழிப்புணர்வு தான், அவேர்னஸ் தான் நமக்கு ரொம்ப 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 அவசியம். இப்ப நம்ம இந்த காணொலியின் வாயிலா தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ராசுபடையாச்சி பாடலோ வீரப்பன் அவருடைய பாடலோ போடணும்னா முறையாக காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கிடுங்க. அப்படி அனுமதி வாங்கியும் காவல்துறை அனுமதி கொடுத்தும் உங்களை அங்க அந்த இடத்துல விழா நடக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை பண்ணுது, காவல்துறை போது வருதுன்னா உடனடியா ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து தொடர்பு கொண்டு அவர்களின் வாயிலாக டைரக்டா கோர்ட்ல பெட்டிஷன் போடணும். நம்ம இப்பயும் சொல்றோம், தவறா வழி நடத்த கிடையாது. காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்காம போடக்கூடாது. காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவர்களுடைய நாலேஜ்ல போடணும். அந்த நாலேஜ் போடக்குள்ள அனுமதி வாங்கிட்டும் போடக்குள்ள காவல்துறை இப்படி பண்ணதுன்னா நிச்சயமாக அவர்களின் மீது நம்ம காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வேண்டும், நீதிமன்றங்களை வழக்கு தொடுக்க வேண்டும் தம்பி. கண்டிப்பா அண்ணா. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பேனர் வைக்கிறதுக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, பாட்டு போறதுக்கும் பர்மிஷன் வாங்கி இதை ஸ்டாப் பண்றது அந்த பவர் இருக்கிறதுனால தானே இவங்க இப்படி போலீஸ் ஒரு சாஃப்ட் கார்னர்ல பண்றாங்க. கரெக்டா? அதுதான் ஒரு ரெக்வஸ்டா சொல்றது கூட இல்லாம ஏதோ மிரட்டுற மாதிரி சொல்றது ஏதோ ஏத்துக்க முடியல. அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வரலாம்ப்பா, சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற போல இருக்குப்பா, அதனால தவிர்த்துக்கோங்கப்பான்னு சொன்னா அந்த பசங்க முடியாதுன்னு சொல்ல போனா அவனை போய் ஏய் என்னடா நீ அந்த பயலா இந்த பயலா, காவல்துறையில இல்ல சாதி கட்சியுடைய தலைவன் நினைச்சிட்டு இருக்குதா காவல்துறையில? இதுக்கு நிச்சயமா முற்றுப்புள்ளி விரைவில் வைக்கப்படும் தம்பி. கண்டிப்பா வேணாம். ஏன்னா இது மாதிரி பேசுறதுனால இவங்களே தானே பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரி ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேலதானே பழி போகுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு அட்வொகேட் அணுகி அவங்க கிட்ட முறையாக இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அது மாதிரி நம்ம பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி இதுதான் ஒரு தீர்வாக காணப்படலாம். கரெக்டுங்கண்ணா. அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்ண்ணா. கண்டிப்பாக. கட்டாயம் தம்பி, கட்டாயம். நன்றி.